மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் இழப்புகள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பழமையான இருசக்கர வாகனங்கள் சென்னையில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 1960ஆம் ஆண்டுகளில் பொதுமக்கள் அதிகளவில் விரும்பி பயன்படுத்திய இருசக்கர வாகனங்களில் ஒன்றுதான் ஜாவா SD ரக இருசக்கர வாகனங்கள். இதன் வசீகர தோற்றம், பயன்படுத்துவதில் எளிமை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த புல்லட் ரக இருசக்கர வாகனங்கள் 1996ஆம் ஆண்டுடன் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்த இருசக்கர வாகனங்களை நினைவுபடுத்தும் வகையில், சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் இன்டர்நேஷனல் ஜாவா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டல் வளாகத்தில் ரோரிங் ரைடர் கிளப் சார்பாக பழமையான இருசக்கர வாகனங்கள் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. 1960 to 1996 உள்ள எல்லா விண்டேஜ் பைக்ஸும் இன்றைக்கி அரௌண்ட் 200 பைக்ஸ் பக்கம் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ரோட் சேஃப்டி அதுதான் எங்களோட தீம். ஸோ இனிமேல் வருஷம் வந்து ஏன்னா நம்மளால் முடிஞ்சது ரோட் சேஃப்டி ப்ரொமோட் பண்ணோம். கன்சிடரிங் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் ஆகுது. ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுனால இந்த ரோட் சேஃப்டின்ற பேனரை க்ரியேட் பண்ணி அதை ஒரு தீமாக வச்சு இன்றைக்கி நடத்துகிறோம். ஸோ அரௌண்ட் 200 பைக்ஸ் வந்திருக்கு. உற்பத்தி நிறுத்தப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்தாலும் ஜாவா 250, SD 350 ட்வின், SD கிளாசிக், எஸ்டிக், ரோட் கிங் உள்ளிட்ட பல்வேறு ரகங்கள் இன்னமும் அதிகளவு பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டுதான் வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இன்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. இந்த வண்டி ஏன் பிடிக்குன்னா, ரொம்ப நாளாக இந்த வண்டி வாங்கணும் ஆசை. என்னென்னா இந்த வண்டியோட சவுண்டு ஃபஸ்ட்டு, இன்னொன்று இதோட ரிலையபிலிட்டி. ஃபுல்லாக ஸ்டீலு, வண்டியில் எங்கேயுமே பிளாஸ்டிக்ஸ் இருக்காது, ஃபுல்லாக ஸ்டீலு. லாங் ரைடுக்கு நல்லாயிருக்கும், லோக்கலில் ஓட்டுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. இன்னொன்று இந்த வண்டி மேலே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கிரேஸ். அந்த ட்வின் சைலன்சஸ், அதே மாதிரி கிக்கர், கியர், லிவர் ரெண்டும் சேம். ஜாவா SD ரக இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரையில் 2 சைலன்சர், குறைவான புகையை வெளியிடுதல், கியர் மற்றும் கிக்கர் ஆகிய இரண்டுமே ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன. நீண்ட தூர பயணத்தின் போது எந்த ஒரு சோர்வும் ஏற்படாததே இந்த ரக வாகனங்களை விரும்பி வைத்திருப்பது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இதுபோன்ற இருசக்கர வாகனங்களை வைத்திருப்பதே பெருமையாக உள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாரிமுத்து. இது 83 மாடலு ஜாவா SD அண்ட் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. இது யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இது பார்க்கறதே கொஞ்சம் ரேராக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய வண்டி அப்படியே இருக்குது, யாரும் தரவும் மாட்டேன்றாங்க, ஓட்டவும் மாட்டேன்றாங்க, அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். பயன்படுத்த எளிமையாக உருவாக்கப்பட்ட இந்த இருசக்கர வாகனங்களின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது ஏமாற்றம் அளிப்பதாகவும், மீண்டும் இதுபோன்ற இருசக்கர வாகனங்களை உற்பத்தி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். வளர்ந்து வரக்கூடிய நவீன காலத்தில் எத்தனையோ புது புல்லட் ரகங்கள் வெளியாகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் 1996ஓட உற்பத்தியே நிறுத்தப்பட்ட SD ஜாவா ரக புல்லட் ரகங்களையும் இன்னும் ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்திட்டு தான் வராங்க. இதன் மூலமாக தமிழக மக்கள் எந்த அளவிற்கு பழமையும் பாரம்பரியத்தையும் விரும்புகிறாங்கன்றது தெரிய வருது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.